ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து புதுசு கேபினெட்டை வாங்கியிருக்காரு. ஏன்னா வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்னா புதுவான கேபினெட் வாங்குவாங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பண்ணுறேன் கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. ஸோ நாங்கள் வந்து இது வாங்கணும். இதோட லிங்க் கன்ஃபார்மாக கீழே போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும். சரி, ஒரு பிடிக்கலாமா? சரி, இப்போ கரெக்டாக ஆரம்பிக்கலாமா? பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட நேம் வந்து Zebronics DEMETER. அதனுடைய கம்பெனியோட சிம்பிள் பார்க்குறீங்களா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, டைகர் சிம்பிள் எப்படி வரும்? கம்பெனியோட சிம்பிளை நான் பார்த்தது கூட கிடையாது. சரி, கரெக்டாக நான் நிற்கலாமா? இந்த டப்பாவே இவ்வளோ ஸ்பெஷல் கூட நினச்சேப்பா. எங்கள் அப்பா ஃபோனில் காட்டும்போது ரொம்பவே சின்னதாக இருந்தது. ஆனால் இப்போ பாக்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கு. ஏன்னா ஒயர் இது இதான் கேபினெட்டு. நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம். எனக்கு பிரித்து பார்க்கறதுக்கே ஆவலாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக பார்த்தீங்கன்னா, இது மேக்னெட் கவர் எதுக்குன்னா இதுக்குள்ளார டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது இப்போ இந்த மேக்னெட் கவர் அழுக்காயிடுச்சுன்னா இப்படி எடுத்து இது க்ளீன் பண்ணிட்டு திரும்பியும் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு, இது ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் மேக்னெட் கிடையாது, இங்கே மட்டும் சுற்றி மட்டும். இது வந்து பவர் பட்டனு, இது வந்து பவர் லைட் பட்டனு, இது ஆர்டிஸ்ட் லைட்டு, இது ரீஸ்டார்ட் பட்டன், இது USB 3.1 வெர்ஷன். அப்புறமா இது வந்து USB 2 வெர்ஷன். இது வந்து மைக் சிம்பிள், இது வந்து ஹெட்ஃபோன். இது RGB லைட் கண்ட்ரோல். எதுக்குன்னா இங்கே ஒரு லைட் செட் இருக்கும். இது இப்போ உங்களுக்கு தெரியாது, இந்த கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். அந்த லைட் செட்டில் வந்து லைட்டை வந்து மாற்றுறதுக்காக இந்த பட்டன் இது பாருங்கள். டெம்பர் கிளாஸ் வாங்க முடியல, ஏன்னா எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்றதாக வேணும். அதனால் நாங்கள் வந்து ஃபைபர் கிளாஸ் வாங்கிட்டோம். இது வந்து USB 3 கண்ட்ரோல், இது வந்து USB கண்ட்ரோல், இது வந்து ஆடியோ கண்ட்ரோல், இது வந்து பவர் கண்ட்ரோல். இது வந்து RGB லைட் பவர். இது வந்து RGB ஃபேன் பவர். இது தான் இந்த ஃபேனு லைட்டெல்லாம் ஆன் ஆகும். இது SSD வந்து வைக்கிறதுக்காக இந்த ரெண்டு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மதர் போர்டு வந்து அதில் வந்து மாட்டுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இங்கே தான் பவர் சப்ளை மாட்டணும். இங்கே வந்து உள்ளே இருக்க பார்ட்ஸுக்கெலாம் ஸ்க்ரூ அவங்களே கொடுத்துட்டாங்க. பழைய கேபினெட்லாம் இங்கே ஒயர்லாம் கொச்சுன்னு இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக பவர் சப்ளை வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த கேப்பு வழியாக அந்த ஒயரை கொடுத்து கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த கேப்பு இங்கேருந்து இப்படி பவர் சப்ளை விட்டோம்னா இங்கேருந்து இப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். நிறைய கேப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 தான் இருக்குது. இந்த கேபினெட்டோட ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம பார்த்தோம். நாங்கள் வந்து எல்லாத்துமே கனெக்ஷன் கொடுத்துட்டு நாங்கள் காட்டுறோம். லைட் செட்லாம் பண்ணிவிட்டு காட்டுறோம். சூப்பராக இருக்கும். சர்ப்ரைஸாக, உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது. கன்ஃபார்மாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.